Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.6ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா p மைனஸ் கியூ டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு p மைனஸ் கியூ மைனஸ் 16 வந்து கொடுத்துருக்காங்க. p மைனஸ் கியூ இப்படி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ரெண்டு வேரியபிள் வந்து சேர்ந்துருக்கு. அப்படி ரெண்டு வேரியபிள் சேர்ந்துருக்கிறப்ப நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால p மைனஸ் கியூவை நான் எக்ஸுன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். p மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா p மைனஸ் கியூக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு இந்த p மைனஸ் கியூக்கு பதிலாகவும் எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படின்னா மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் 16 இதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16. இப்போ இதில் ஏசி வந்து கண்டுபிடிக்கணும். ஏசிங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 எதுவுமே இல்லை, நான் 1 கன்சிடர். லாஸ்ட் டேர்ம் வந்து 16. அப்படின்னா 1 இன்ட்டு 16 மைனஸ் இருக்கனா மைனஸ் 16. ஏசியோட வேல்யூ மைனஸ் 16 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பியோட வேல்யூ என்னென்னா மிடில் டேர்ம், அதுதான் வந்து பியோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணுவோம். அதோட வேல்யூ வந்து மைனஸ் 6. இப்போ டி டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் 16 அண்ட் மைனஸ் 6. இப்போ நான் ரெண்டு நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் 16 வந்து கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணனா மைனஸ் 6 வந்து கிடைக்கும். நான் சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் வந்து என்னென்னா 8 and 2. 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 16 வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆனால் மைனஸ் 8 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 16 கிடச்சிடும். அடுத்து மைனஸ் 8 + 2ஓட வேல்யூ மைனஸ் 6 கிடச்சிச்சு. ஆனால் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் என்ன மைனஸ் 8 and 2. அப்படின்னா நான் கன்சிடர் பண்ண குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16. இந்த மிடில் டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா மைனஸ் 8x ப்ளஸ் 2x மைனஸ் 16 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். குரூப்பிங் மெத்தடுங்கிறப்ப மொதல் ரெண்டு டேர்ம் அடுத்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணுறேன். மொதல் ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 8. அடுத்த ரெண்டு டேர்மில் பார்த்தோம்னா 2 and 16 ரெண்டுமே 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 2வை காமனாக எடுத்துட்டேன். மீதி என்ன இருக்கும்னா எக்ஸ் மைனஸ், இங்கே 16ங்கிற 2 டேபிள் எத்தனை டைம்ஸில் வரும்னா 8 டைம்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸ் மைனஸ் 8ஐ காமனாக எடுத்துடுறேன். அடுத்து மீதி என்ன இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் 2. இதான் வந்து நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோடைய ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூ. ஆனால் நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பி மைனஸ் கியூக்கு பதிலாக தான் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணேன். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பி மைனஸ் கியூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா பி மைனஸ் கியூ மைனஸ் 8 இன்ட்டு பி மைனஸ் கியூ ப்ளஸ் 2. இதான் வந்து ஃபைனல் ஆன்சராக எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஏசி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எதுவுமே இல்லை, 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 இன்ட்டு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் 24. நான் 1 இன்ட்டு மைனஸ் 24 எனக்கு மைனஸ் 24 கிடச்சா. அப்படின்னா ஏசியோட வேல்யூ மைனஸ் 24. அடுத்து பி, அதாவது மிடில் டேர்மோட வேல்யூ என்னென்னா 2. இப்போ நான் டி டேபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். டி டேபிளில் மேலே மைனஸ் 24, கீழே வந்து 2. இப்போ நான் ரெண்டு நம்பர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் 24 கிடைக்குன்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 2 வந்து கிடைக்கும். நான் சூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் என்னென்னா 6 and 4. 6 4 தான் 24. ஆனால் மைனஸ் 24 இருக்கேன்னா மைனஸ் 4ன்னு நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 6 இன்ட்டு 4 24 மைனஸ் இருக்கேன்னா மைனஸ் 24. 6 மைனஸ் 4ஓட வேல்யூ 2. அப்படின்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு நம்பர் என்னென்னா 6 and மைனஸ் 4. அப்படின்னா நாங்கள் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n ஸ்கொயர். நான் எம் ஸ்கொயர். அடுத்தது நான் ஸ்ப்ளிட் பண்ணேன், அதாவது மிடில் டேர்ம் 2mn தான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணேன். அதுபடி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 6mn மைனஸ் 4mn மைனஸ் 24n ஸ்கொயர். இப்போ குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். குரூப்பிங் மெத்தடுங்கிறப்ப ரெண்டு டேர்மாக தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். முதல் ரெண்டு டேர்ம் பார்த்தோன்னா எனக்கு என்ன காமனாக இருக்குன்னா எம் வந்து காமனாக இருக்கிறத எடுத்துகிட்டே வெளில. மீதி ஒரு எம் இருக்கும். இந்த இடத்துல 6 எம் போயிடுச்சுன்னா மீதி என் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல மைனஸ் வந்து காமனாக இருக்குது, அந்த மைனஸ் வந்து எடுத்துடுறேன். அடுத்து 4 and 24 ரெண்டுமே 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால் ஒரு 4ஐ காமனாக எடுத்துட்டேன். ரெண்டுலேயுமே ஒரு எண் வந்து காமனாக இருக்குது, அந்த எண்ணையும் காமனாக எடுத்துட்டேன். இங்கே 4 and n காமனாக எடுத்ததுக்கப்புறம் மீதி எம் மட்டும் கிடச்சிருக்கும். ப்ளஸ்
அடுத்து 24 வந்து 4 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கோம்னா 6 டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த 6 எழுதிட்டேன். அடுத்து ஒரு எண்ணை காமனாக எடுத்தேன்னா மீதி ஒரு எண் வந்து கிடச்சிருக்கோம். நான் m+6 நான் காமனாக எடுத்துட்டேன். மீதி எனக்கு என்ன இருக்குன்னா m-4n. அப்போ நான் கொடுத்துருக்க சப்டிவிஷன் m² + 2mn - 24n² நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா m+6n × m-4n கிடச்சிருக்கு. அடுத்து தேர்டு சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √5a² + 2a - 3√5 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏசி வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா √5 இன்ட்டு லாஸ்ட்டு டேர்ம் வந்து என்னென்னா √3 × √5 ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸே எழுதியாச்சு. இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற நம்பர் மட்டும் தனியாக கிடைக்கும். அது வந்து எப்படி வந்துச்சுன்னாலும் சொல்கிறேன். √5 × √5 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து ரூட்டை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இந்த இதுலேயும் இருக்கிற ரூட்டையும் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ பவரில் இருக்கிற ரெண்டுமே மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா √5 பவர் √1/2 1/2 அப்படின்னா 5 to the power இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2/2ன்னு எனக்கு கிடைக்கும். கேன்சல் ஆச்சுன்னா 1 அப்படின்னா 5 to the power 1 அதோட வேல்யூ 5ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். அதனால தான் √5யும் √5யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 கிடைக்கும்னு நான் சொன்னேன். இன்ட்டு ஒரு -3 வந்து இருக்குது. அப்படின்னா 5 × -3 வந்து -15ன்னு எனக்கு கிடச்சிரும். இது எனக்கு ஏசியோட வேல்யூ -15. அடுத்து பியோட வேல்யூ வந்து என்னென்னா 2. இப்போ நான் மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு டி டேபிள் யூஸ் பண்ணுறேன். -15 × 2. இப்போ நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு -15 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 2 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 5 and 3. 5 3s are 15. இங்கே ஒரு 3க்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுன்னா 5 × 3 15 -15 கிடச்சிடும். அடுத்து 5 - 3யோட வேல்யூ 2. அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 5 and -3. இப்போ நான் கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். √5a² + 2a - 3√5. இப்போ நான் இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அந்த டி டேபிள் யூஸ் பண்ணேன். அப்போ நான் 2a ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 5a - 3a - 3√5. இப்போ நான் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் மொதல் 2 டேர்ம் அடுத்த 2 டேர்மையும் தனித்தனியாக காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 2 இதுலேயுமே √5 அடுத்து இந்த 5 இருக்குது. இப்போ இந்த இடத்துல √5 அப்படியே எழுதிக்கிறேன். 5 வந்து நான் எப்படி எழுதலாம்னா √5 × √5 எழுதலாம். ஆனால் √5 × √5 ஏன்னு எழுதிக்கிறேன். -3a - 3√5. இப்போ இதுலேருந்து ஒரு √5 வந்து நான் காமனாக எடுத்துடலாம். ஒரு √5 காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு இந்த இடத்துல ஒரு a² இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. அப்போ நான் ஒரு ஏவையும் காமனாக எடுத்துடுறேன். அப்போ நான் இங்கே மீதி என்ன இருக்கும்னா a இருக்கும். இங்கே ஒரு √5 வந்து காமனாக இருக்கும். அப்போ நான் a + √5. இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்து காமனாக எடுத்துடுறேன். அடுத்து இது ரெண்டுலேயுமே 3 இருக்குது. ஆனால் ஒரு 3ஐயும் காமனாக எடுத்துறேன். மீதி எனக்கு a + √5 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா காமனாக இருக்கிற a + √5 வெளில தனியாக எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குன்னா √5a - 3 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதாவது √5 × a² + 2a - 3√5 நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா a + √5 × √5a - 3 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a⁴ - 3a² + 2 வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்கிறப்ப அதில் இப்போ ஹையஸ்ட்டாக இருக்கிறது பவர் 2 தான் வந்து இருக்கணும். ஆனால் இங்கே பவர் 4 இருக்குது. பவர் 4ங்கிறது ஹையஸ்ட் வேல்யூவாக வரக்கூடாது, 2 தான் வரணும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா a² to the whole square எழுதிக்கிறேன். -3a² + 2. அப்படின்னாலுமே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப a² வந்து கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும். அதனால் a²க்கு பதிலாக நான் ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸுங்கிற வேரியபிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா x² - 3x + 2ன்னுட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து ஏசி வந்து கண்டுபிடிக்கணும். ஏசிங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா 1 × 2 எனக்கு 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா ஏசியோட வேல்யூ 2. அடுத்து மிடில் டேர்ம் b வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -3. இப்போ நான் இதை டி டேபிளில் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா டி டேபிளில் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு மேலே 2
கீழே வந்து -3 கிடச்சிருக்கு. நான் இப்போ 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணோம். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 2 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப -3 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா -2 -1. ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடச்சிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்தது -2வையும் -1ஐயும் ஆட் பண்ணனா எனக்கு -3 வந்து கிடைக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் நான் கன்சிடர் பண்ண குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x² -3x + 2. இதில் மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். அப்படின்னா x² -2x -6 -3ன்னுட்டு எனக்கு -2ன்னுட்டு எனக்கு கிடச்சிடும் +2. இப்போ நான் குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப மொதல் 2 டேர்ம் அடுத்த 2 டேர்மையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணும். மொதல் 2 டேர்மில் எனக்கு என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு x - 2 கிடச்சிருக்கு. அடுத்தது இங்கே ஒரு மைனஸை நான் காமனாக எடுத்துடுறேன். இங்கே எதையுமே காமனாக எடுக்க முடியாது. நான் ஒரு 1 நான் காமனாக எடுத்துக்கிறேன். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x - 2. x - 2வை காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு என்ன இருக்குன்னா x - 1. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேரியபிள் கன்சிடர் பண்ணேன்னா a² கன்சிடர் பண்ணால் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ a² - 2 அடுத்தது a² - 1. நான் 1க்கு பவரில் 2 கொடுத்தனாலோ 3 கொடுத்தனால எது கொடுத்தாலுமே எனக்கு 1 தான் வரும். அதனால் 1க்கு பதிலாக 1² எழுதிக்கிறேன். இது பார்க்க எனக்கு எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a² - b². ஃபார்முலா என்னென்னா a + b × a - b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து a தான். பிக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா a² - 2 × a + b அப்படின்னா a + 1. அடுத்தது a - b அப்படின்னா a - 1. அப்படின்னா a⁴ -3a² + 2 நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா a² - 2 × a + 1 × a - 1 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து 5th சப்டிவிஷன். 5th சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8m³ - 2m²n - 15mn² வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேர்மில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு எல்லா டேர்ம்லேயுமே ஒரு m இருக்குது. அந்த ஒரு எம்மை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு என்ன கிடைக்கும்னா 8m² - 2mn - 15n² வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதில் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நான் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்ம், அடுத்து சிங்கிறப்ப லாஸ்ட்டு டேர்ம். அப்படின்னா எனக்கு 8 × -15 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு -120 வந்து கிடைக்கிது. அப்படின்னா எனக்கு ஏசியோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -120 கிடச்சிருக்கு. அடுத்து பிங்கிறப்ப மிடில் டேர்ம் என்னென்னா எனக்கு -2 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் டி டேபிள் வந்து யூஸ் பண்ணுறேன். -120 வந்து மேலே, -2 வந்து கீழே. இப்போ நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப -120 கிடைக்கும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு -2 வந்து கிடைக்கும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 12 and 10. ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணனா 120 கிடைக்கும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறனால -12ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அப்போ நான் -12 × 10 வந்து எனக்கு -120. அடுத்து -12யும் 10யும் ஆட் பண்ணனா எனக்கு -2 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறத எழுதிக்கிறேன். m × 8m² - 2mn - 15n². அப்படின்னா m × 8m². இந்த மிடில் டேர்மை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா -12mn + 10mn - 15n² ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். மொதல் 2 டேர்மையும் அடுத்த 2 டேர்மையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணுறேன். மொதல் 2 டேர்மில் 8 and 12 ரெண்டுமே 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால் ஒரு 4ஐ காமனாக எடுத்துடுறேன். அடுத்து ரெண்டுலேயுமே ஒரு m இருக்குது. அதனால் ஒரு m காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 8 வந்து இருக்குது. 8 வந்து 4 டேபிளில் எத்தனை டைம்ஸில் கிடைக்கும்னா 2 டைம்ஸ். அடுத்து ஒரு m வந்து காமனாக எடுத்ததுக்கப்புறம் மீதி இன்னொரு m வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து 12 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து வரும்னா 4 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து வரும்னா 3 டைம்ஸ். அப்படின்னா -3n. அடுத்து இங்கே 10 and 15 இருக்குது. 10 and 15 ரெண்டுமே வந்து எனக்கு 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அப்படின்னா ஒரு 5ஐ வந்து நான் காமனாக எடுத்துடுறேன் வெளில. அதுக்கப்புறம் ரெண்டுமே n இருக்கிறனால ஒரு எண்ணையும் காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு என்ன இருக்கும்னா 10ங்கிற நம்பர் இருக்குது. 10ங்கிற நம்பர் 5 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். அப்படின்னா 2m வந்து மீதி இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு 15ங்கிற நம்பர் இருக்குது. 15ங்கிற நம்பர் 5 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் ஒரு எண் இருக்கும். அப்படின்னா m × 2m - 3n நான் காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு என்ன இருக்கும்னா 4m + 5n. அப்படின்னா 8m³ - 2m²n - 15mn² வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா m × 2m - 3n × 4m + 5m வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 6th சப்டிவிஷன்.
சிக்ஸ்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/x² + 1/y² + 2 × x × y 2/x × y கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எனக்கு 1 ஸ்கொயர் பண்ணாலே எனக்கு 1 தான் வந்து கிடைக்கும். அதனால இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 1/x² எழுதிக்கிறேன். அடுத்து இதுவும் அதே மாதிரி 1/y² எழுதிக்கிறேன். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனா x² கிடைக்கும். அப்படின்னா 1/x² கிடைக்கும். அப்படின்னா 1/x² பதிலாக 1/x² எழுதிட்டேன். அடுத்து இந்த இடத்துல 2 × 1/x தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/y தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நான் 1/x² + 1/y² + 2 × 1/x × 1/y கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் 1/x ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/y பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 2ab கிடைக்கும். அப்படின்னா a² + b² + 2abங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா நான் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணுங்க. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணேன்னா a² + b² + 2ab. இதோட ஃபார்முலா என்னென்னா a + b². இங்கே ஏவா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கோம்னா 1/x, பியை என்ன கன்சிடர் பண்ணிக்கோம்னா 1/y. அப்படின்னா 1/x + 1/y² தான் எனக்கு கிடச்சிருக்க ஃபேக்டரைஸ். அதாவது 1/x², 1/y² + 2/x × y. இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 1/x + 1/y² கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.